தக்வா எனும் இறையச்சத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. ஆமீன். எம்மவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ரஹ்மத்தையும் ஆஃபியத்தையும் பரக்கத்தையும் தந்தருள்வானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல காலங்களை, நல்ல நேரங்களை, நல்ல நிமிடங்களை, நல்ல மாதங்களை, நல்ல வருடங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுக்காக வேண்டி இந்த உலகத்திலே படைத்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூட ஒரு விடயத்தை சத்தியமிட்டு சொல்கின்றான் என்றால் அது சாதாரணமான விடயம் அல்ல. அந்த விடயத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அளவுக்கு சிறப்பை வைத்திருக்கின்றான். காலங்களை பற்றிய குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியமிட்டு எந்த விடயங்கள் எல்லாம் குர்ஆனிலே கூறுகின்றானோ அது சாதாரணமான விடயம் அல்ல என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுதோ நிமிடமாக, காலமாக, நாட்களாக, வருடங்களாக எங்களை விட்டும் ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு நேரங்களும், ஒவ்வொரு மணி நேரங்களும் எங்களை விட்டும் கடந்து செல்கின்றது என்றால் நாம் நன்றாக சிந்திக்க வேண்டும். நாம் அந்த கபருடைய வாழ்க்கையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய ஒவ்வொரு வருடத்தின் மூலமாக எங்களுடைய வயதெல்லை ஒவ்வொன்றுமாக உயரும் பொழுது நான் அந்த பரதக்கூடிய வாழ்க்கையை, அந்த கியாமத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எங்கள் அனைவர்களுக்கும் தெரியும், நாம் ஒரு சிறப்பான மாதத்தை முன்னோக்கி கொண்டிருக்கின்றோம். ஒரு சிறப்பான மாதத்தை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ரஜபுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த ரஜபுடைய மாதம் குறித்து அதிகமான சம்பவங்கள் காணப்பட்டது. அதிலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ரஜபுடைய பிறை 27இல் மிஅராஜுடைய பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். மிஅராஜ் என்றால் என்ன? மிஅராஜை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏன் கொடுத்தார்? இந்த சிறப்பை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏன் கொடுத்தார்? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயுடைய வயிற்றிலே இருக்கும் பொழுது தன்னுடைய தந்தையை இழந்தவர்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 8வது வயதில் இருந்து 51வது வயது வரைக்கும் அபூ தாலிப் அவர்களுடைய பராமரிப்பிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். குறைஷிகளுக்கு கவலையான நிலைமை காணப்பட்டது. குறைஷிகள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துன்புறுத்துவதற்காக வேண்டி 51வது வயதிலே அபூ தாலிப் அவர்கள் வஃபாத்தாகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலைகள் மிகைத்து காணப்பட்டது. ஓர் 2 தினங்களுக்கு பின்னால் தன்னுடன் அன்பாக, பாசமாக, 25 வருடமாக ஒன்றாக வாழ்ந்த மனைவி வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னும் கவலைகள் அதிகமாகிவிட்டது. இதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி வைத்தார் மிஅராஜுடைய பயணத்தை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 70,000 மலக்குமார்களுடன், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி இந்த பூமியிலே இறங்கினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனுடைய வஹியை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பதாக சிந்தித்தார்கள். கேட்டார்கள், பி ஐயி ஆயத்தின் அன்ஸல்த யா ஜிப்ரீல், ஆயத்துர் ரஹ்மா, ஆயத்து அதாப், குர்ஆனில் இருக்கக்கூடிய ரஹ்மத்துடைய ஆயத்தையா அல்லது அதாபுடைய ஆயத்தையா கொண்டு வந்திருக்கின்றீர்கள் என்பதாக கேட்ட சந்தர்ப்பத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நான் குர்ஆனுடைய எந்த வஹியையும் கொண்டு வரவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி
வேண்டி உங்களை அழைத்து வர சொன்னான் என்று சொன்ன நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டார்கள். புராக் என்ற வாகனம் கட்டி வைக்கப்பட்டிருந்தது. அந்த புராக் என்ற வாகனத்துடைய வேகம் எவ்வாறு என்றால் ஒளி கண் சிமிட்டும் அளவுக்கு செல்லக்கூடிய அந்த நிலைமையிலே அந்த புராக் என்ற வாகனம் காணப்பட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்திஸை தாண்டி பைத்துல் முகத்திஸை நேர்முகமாக அந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல சோதனைகளை, பல தண்டனைகளை, பல நிகழ்வுகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பித்துக் கொடுக்கின்றார். ஒரு இடத்தால் போகின்றார்கள். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கின்றார்கள் பசுமையான பூமி. அந்த பசுமையான பூமியிலே 2 ரகாத்துக்கள் தொழுமாறு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்ன பொழுதோ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். திருப்பி கேள்வி கேட்டார்கள், இதன் காரணமாக 2 ரகாத்துக்கள் தொழ சொன்னீர்கள் என்பதாக சொன்ன நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறினார்கள், ஒரு காலம் வரும், ஒரு காலகட்டம் வரும், மக்கள் உங்களை மக்காவை விட்டு மதீனாவை நோக்கி அனுப்புவார்கள். அந்த இடம்தான், அதனால தான் இந்த இடத்திலே 2 ரகாத்துக்கள் தொழுமாறு கட்டளையிட்டேன் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். திரும்பவும் பயணத்தை ஆரம்பிக்கின்றார்கள். போகின்ற வழியிலே ஒரு பூமி காணப்படுகின்றது. தொழுமாறு 2 ரகாத்துக்கள் தொழுமாறு கட்டளையிட்டார்கள். அவர்கள் தொழுதார்கள். தொழுது விட்டு கேட்டார்கள், இதன் காரணமாக இந்த இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சிறப்பை வைத்திருக்கின்றான் என்பதை கேட்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னார்கள், இந்த இடம்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 70,000 திரைகளை தாண்டி அல்லாஹ்வுடன் உரையாடியது, அல்லாஹ்வுடன் பேசிய இடம். அதனால் தான் உங்களை தொழ சொன்னேன் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். திரும்பியும் பயணம் செல்கின்றார்கள். இன்னும் ஒரு பூமியை பார்க்கின்றார்கள். 2 ரகாத்துக்கள் தொழுதார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த பூமி என்பதாக கூறப்பட்டது. இன்னும் ஒரு இடத்தால் போகின்றார்கள். யா முஹம்மத் இர்ஜி, திரும்பி பாருங்கள் முஹம்மதே என்பதாக ஒரு சத்தம் ஏற்படுகின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், திரும்பி பார்க்க வேண்டாம், இடது பக்கத்தாலும் வலது பக்கத்தாலும் யா முஹம்மத் இர்ஜி, நீங்கள் திரும்பி பாருங்கள் என்பதாக கேட்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அவர்கள் யார்? அவர்கள் தான் யஹூதி. வலது பக்கத்திலே யஹூதியினர்கள் இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு பக்கத்திலே நஸ்ரானி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் திரும்பி பார்த்தால் உங்களுடைய உம்மத்து யஹூதியாவோ நஸ்ரானியாவோ மாறிவிடுவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி பார்க்கவில்லை. இன்னும் ஒரு இடத்தால் போகின்றார்கள். ஒரு நெருப்பு குண்டம் வருகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழிப்பதற்காக வேண்டி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடுத்தார்கள். இது என்ன என்று கேட்கப்பட்டது. இதுதான் ஷைத்தான் உங்களை அழிப்பதற்காக வேண்டி அனுப்பிய நெருப்பு குண்டம் என்பதாக சொன்னார்கள். திருப்பியும் பயணத்தை ஆரம்பிக்கின்றார்கள். பார்க்கின்றார்கள், அலங்காரம் இடப்பட்ட ஒரு பெண்மணி இருக்கின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இவள் யார்? இவ்வளவு அழகாக அலங்காரமிட்டு காணப்படுகின்றார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இதுதான் உலகம், இதுதான் துன்யா, மனிதனை மயக்கக்கூடிய துன்யா இதுதான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திருப்பியும் பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். ஒரு பூமியை பார்க்கின்றார்கள், பசுமையான பூமி. அந்த பூமியிலே விதை போடப்படுகின்றது. போட்ட நிமிடத்திலேயே பயிராக மாறுகின்றது. அறுவடை செய்கின்றார்கள். திருப்பியும் விதை போடப்படுகின்றது. திருப்பியும் அறுவடை செய்கின்றார்கள். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், விவசாயம் செய்வதாக இருந்தால் 3 மாதங்களுக்கு பின்னால் தான் அறுவடை செய்வோம். ஆனால் இவர்கள் விதை போடுகின்றார்கள், அறுவடை செய்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இவர்கள் யார்? இவர்கள் தான் தாண்ட உயிரை பெருமதியா நினைக்கல, இந்த உலகத்தில் வாழப்படுதோ இஸ்லாத்துக்காக வேண்டி தாண்ட பொருளை பெருமதியா
ரீதியாக நடக்கல, இவர்கள் தாண்ட உயிரை கொடுத்த முஜாஹிதீன்கள், ஷஹீதாக்கப்பட்ட ஷஹீதுகள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள். இன்னும் ஒரு இடத்தால பயணம் செய்கின்றார்கள். ஒரு பெண்மணியை தலகுகளால் கட்டப்பட்டு அந்த பெண்மணிக்கு அதாவது செய்யப்படுகின்றது எவ்வாறு என்றால், தன்னுடைய மார்பகங்கள் அனைத்தும் வெள்ளிகளால் தங்கத்தினால் உருக்கி அந்த பெண்மணியுடைய மார்பகத்துக்கு மேலால் ஊற்றப்படுகின்றது. அந்த மார்பகம் அவ்வாறே கலந்து கீழால் விழுகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதவர்களாக கேட்டார்கள், ஏன் இந்த பெண்மணிக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படுகின்றது என்பதாக கேட்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பெண்மணிக்கு குழந்தை கொடுக்கப்பட்டிருந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்காமல், பால் கொடுத்தால் தாண்ட அழகு போயிடும், தாண்ட அழக பெருமதியாக யாரும் நினைக்க மாட்டார்கள் என்று நினைத்து கொண்டு அந்த பாலை கொடுக்காமல் அவள் தாண்ட அழகு போயிடும் என்பதற்காக வேண்டி அவள் பதுக்கி வைத்திருந்தால், பிள்ளைகளுக்கு வேறு பாட்களை கொடுத்து வளர்த்தால் அவளுக்கு தான் இந்த தண்டனை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நறுமை சகோதரர்களே, திரும்பவும் பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். ஒரு மனிதரை பார்க்கின்றார்கள், தலைகீழாக படுக்க வைக்கப்பட்டு கல்லால் அவருடைய தலைகள் நொறுக்கப்படுகின்றது, இரத்தங்கள் மூளைகள் கலங்கி காணப்படுகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இந்த மனிதனுடைய தலையில் கற்கள் போடப்படுகின்றது, அந்த மனிதன் மரணிக்கின்றான், திரும்பவும் உயிர் கொடுக்கப்படுகின்றது, திரும்பவும் கற்களை போடுகின்றார்கள், ஏன் இவனுக்கு இந்த தண்டனை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட நேரத்தில், இவர் தான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு 10 நிமிடம், ஒரு 15 நிமிடம் அல்லாஹ்வுக்காக வேண்டி சுஜூது செய்யாதவன், தாண்ட தலை கொடுக்கப்பட்டு ஞாபகத்தாக அந்த தலையை அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த பூமியிலே வைக்காமல் துன்யா எனக்கு பெரிது என்பதாக நினைத்து வாழ்ந்தவனுக்கு கற்களால் அடிக்கப்பட்டு அவனுடைய தலைகள் நொறுக்கப்படும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறி காட்டினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நறுமை சகோதரர்களே, திரும்பவும் பயணத்தை ஆரம்பிக்கின்றார்கள். பைத்துல் முகத்திஸை நோக்கி இன்னும் ஒரு மனிதர்களை பார்க்கின்றார்கள். எவ்வாறு என்றால், தங்கத்தினால் வெள்ளியினால் உருக்கி தாண்ட மூக்கோட்டையின் மூலமாக, தாண்ட காது ஓட்டைகளின் மூலமாக அந்த மனிதனுக்கு ஊற்றப்படுகின்றது. ஊற்றப்பட்டதன் காரணமாக மூளை அவ்வாறே வெளித்துவாரங்களினால் இரத்தங்கள் பீச்சி காணப்படுகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதவர்களாக கேட்டார்கள், ஏன் இந்த மனிதனுக்கு இந்த தண்டனை கொடுக்கப்படுகின்றது என்பதாக கேட்கும் பொழுதோ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவன் தான் இந்த உலகத்திலே வாழும் பொழுது மானியுல் ஸகாத், ஜகாத்தை கொடுக்காமல் பதுக்கி வைத்தவன், இவனும் கொடுக்க மாட்டான், ஆனால் கொடுக்கக்கூடியவனையும் விடமாட்டான், அவ்வாறு அவனுக்கு இந்த தண்டனை என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். திரும்பவும் பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். பார்க்கின்றார்கள், ஒரு பெரியோரு மாடு சிறு மலைகளின் மூலமாக அந்த மாடு ஒரு சிறு ஓட்டை காணப்படுகின்றது. அந்த மலையில் அந்த மாடு போவதற்கு தடமாறிக்கொண்டிருக்கின்றது, போக முடியாது, சிறு ஓட்டை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு அல்லாஹ் என்ன நிலைமையை வைத்திருக்கின்றார் என்பதாக கேட்கும் பொழுதோ, இந்த உலகத்திலே வாழும் பொழுது தன்னுடைய சொல்லை அல்லாமல் கதைக்கக்கூடியவர், அடுத்தவர்களுடைய குறைகளை பேசி ஒரு முஸ்லிமான அடியாருடைய மனதை புண்படுத்தக்கூடியவனுக்குத்தான் இவ்வாறான நிலைமை ஏற்படும். அந்த மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய உருவமாக ஆக்கப்பட்டு ஒரு மலையிலே ஒரு சிறு ஓட்டை, எறும்பு கூட போக முடியாத ஒரு ஓட்டை அந்த நிலைமையிலே உருவாக்கி
அந்த மனிதனை தள்ளப்படும். அந்த மனிதன் நெசுங்குவான், போக முடியாமல் தடமா